வணக்கம். சினி மினி கில்லி திரைப்படம் 2010 திரைக்கு வந்து எந்த அளவுக்கு மக்களுடைய வரவேற்பை பெற்று பெரிய அளவில் ஓடிச்சு அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ஏன்னா தெலுங்கில் அந்த திரைப்படம் ஒக்கடு அப்படின்ற பேரில் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று மக்களுடைய உள்ளங்களில் இன்னைக்கு வரை வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தினுடைய தமிழ் வடிவம்தான் கில்லி. அந்த திரைப்படத்தை இயக்கியவர் தரணி, அந்த திரைப்படத்தை தயாரித்தவர் ஏஎம் ரத்னம். பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த கில்லி திரைப்படத்தினுடைய கதாநாயகியாக நடித்தவர் த்ரிஷா. அந்த திரைப்படத்தின் கதாநாயகியாக எப்படி வந்தார் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. அதற்கு பின்னால் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றன. அது என்ன அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக இங்கே நான் சொல்கிறேன். இந்த படத்தை தமிழில் இயக்குவது என்ற முடிவுக்கு தரணி வந்து விட்டார். ஒக்கடு படத்தை தெலுங்கில் பார்த்த உடனே சில மாற்றங்களை உண்டாக்கி தமிழில் இந்த திரைப்படத்தை இயக்கலாம் அப்படின்ற மாதிரி மனதிற்குள் நினைத்து பல மாறுதல்களை தமிழுக்காக தரணி செய்தார். அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகி தனலட்சுமி, அந்த கதாபாத்திரத்திற்கு யாரை ஒப்பந்தம் செய்வது, இளமை ததும்பக்கூடிய அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த நடிகை பொருத்தமாக இருப்பார் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி தரணி பல நடிகைகளை மனதிற்குள் கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்து அலசி பார்த்தார். அப்படிப்பட்ட நிலையில் ஏஎம் ரத்னம் தான் சொன்னார், என் மகன் ஜோதி கிருஷ்ணா ஒரு படம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கான், எனக்கு 20 உனக்கு 18ன்னு அந்த படத்தினுடைய பேர். அந்த படம் பாதிக்கு மேலே படப்பிடிப்பு நடந்துருச்சு. அதில் த்ரிஷா அப்படின்றவங்க கதாநாயகியாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்கும்போது நான் பார்த்தேன், அந்த நடிகை மிக அருமையாக நடிக்கிறாங்க. நான் நேரடியாக பார்க்கும்போதும் சரி, படமாக்கப்பட்ட காட்சிகளை பார்த்த பிறகும் சரி, அந்த த்ரிஷா மீது எனக்கு உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் உண்டாகுது. அதனால் இப்போ நம்ம எடுக்க போகிற இந்த திரைப்படத்திற்கு, கில்லி திரைப்படத்திற்கு விஜய்க்கு ஜோடியாக அந்த த்ரிஷாவை போடலாம் அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, ஏற்கனவே படமாக்கப்பட்ட அந்த எனக்கு 20 உனக்கு 18 படத்தினுடைய காட்சிகள் அதை வந்து இவருக்கு போட்டு காமிச்சு, அந்த காட்சிகளை எல்லாம் தரணி பார்த்து அதில் த்ரிஷாவினுடைய நடிப்பு, த்ரிஷாவினுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் பார்த்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி த்ரிஷாவை நேரடியாக வரவழைத்து அவரை நிறைய மூவி டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காரு தரணி. அனைத்தையும் பார்த்து தரணி ஈர்க்கப்பட்ட பிறகு அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய தனலட்சுமி கதாபாத்திரத்திற்கு த்ரிஷா கச்சிதமாக இருக்கிறார் என்ற தீர்மானத்திற்கு வந்து விஜய்க்கு ஜோடியாக த்ரிஷாவை கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்வதற்கு அவர் சம்மதித்தார். அந்த படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி அப்படின்றல, உச்சக்கட்ட காட்சியில் வந்து முறைப்பெண்ணாக வரக்கூடிய தனலட்சுமி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய த்ரிஷாவை எப்படியும் அடைந்தே தீருவது என்ற வெறித்தனமான வேட்கையுடன் படம் முழுக்க செயல்படக்கூடிய கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பிரகாஷ்ராஜ் படத்தினுடைய கிளைமேக்ஸில் வந்து சொல்லுவார், அவனை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சி அவனை கொன்னுருவேன் அப்படின்னு பிரகாஷ்ராஜ் சொல்லுவார். சொல்லும்போது திரையரங்கில் அந்த காட்சியை பார்க்கும்போது நானே சிரிச்சிட்டேன். அது உண்மையாகவே தரணி அதை நினச்சி எழுதினாரா எப்படின்றது எனக்கு தெரியல, இல்லாட்டி த்ரிஷா அதை உச்சரித்த விதமாக என்னன்னு தெரியல. ரொம்ப சீரியஸான காட்சி அது. அதில் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சி அவனை கொன்னுருவேன் அப்படின்னு பிரகாஷ்ராஜ் சொல்லும்போது கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ செகண்ட் அப்படின்றோம்ல, கொஞ்சம் கூட கேப்பே இருக்காது, கிழிச்ச அப்படின்னு நானாக சிரிச்சிட்டேன் திரையரங்களை படம் பார்க்கும்போது. என்னை மாதிரியே பலரும் சிரித்தார்கள். அது தரணி எப்படி அந்த கிழிச்சன்ற வார்த்தையை அது எப்படி போட்டாருன்னு தெரியல. உண்மையாகவே பொருத்தமான வார்த்தை. சீரியஸான சீனில் கலோக்கியலாக சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அதை வந்து வசனமாக பயன்படுத்துவது அப்படின்றதுல உண்மையாகவே தரணியை நான் அந்த வார்த்தையை போட்டதற்காகவே நான் பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி கிழிச்ச அப்படின்னு. அது வந்து தரணி எழுதுனது ஒரு பக்கம் இருக்கட்டும், த்ரிஷா உச்சரித்த விதம்னு ஒன்று இருக்குல்ல, தன்னுடைய முறை மாமாவாக வரக்கூடிய பிரகாஷ்ராஜை பார்த்து த்ரிஷா கிழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து அப்படி பெரிய வீரனாக இருக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல அவனை போட்டு அடி, அதில் நீ ஜெயிச்ச அப்படின்னா நான் உன் கூட வர்றதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி சொல்லி, அதற்கு பிறகு என்ன நடக்கிறது அதான்
படத்தினுடைய உச்சகட்ட காட்சி. பெரிய அளவில் பேசப்பட்ட காட்சி அது. இதை நாளிதழ்களில் நேர்காணல் அப்படின்னு வரும்போது இந்த விஷயத்தை பற்றி கூறும்போது தரணி அவர் மனப்பூர்வமாக இதை சொல்கிறாரு. உனக்கு 20 எனக்கு 18 படத்தில் அவங்க நடிச்சிருந்த காட்சிகளை எல்லாம் பார்த்துட்டு தான் நான் அவங்கள இந்த தனலட்சுமி கதாபாத்திரத்துக்கு போடணும் அப்படின்ற முடிவுக்கே வந்தேன். அதற்கு பிறகு கூட திரிஷாவை வர வச்சு மூவி டெஸ்ட்லாம் எடுத்து அதிலெல்லாம் எனக்கு திருப்தி கிடைச்ச பிறகு தான் தனலட்சுமி கதாபாத்திரத்துக்கு அவங்க ரொம்ப பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்ற முடிவுக்கே அவங்கள நடிக்க வச்சேன் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி அப்படின்றதுல இப்போ நான் சொன்ன அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை தரணியே சொல்கிறாரு. அந்த உச்சக்கட்ட காட்சியின் போது ஆவேசமான காட்சி, அது பயங்கர மோதல்கள் நிறைந்த காட்சி. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு படம் பார்க்குறவங்களே யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய காட்சி, கனமான காட்சி. அந்த காட்சியில் படத்தினுடைய கதாநாயகியாக வரக்கூடிய தனலட்சுமி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய திரிஷா எந்த அளவிற்கு மிகவும் சிறப்பாக நடிக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் மனசுக்குள்ளே நான் தீர்மானம் செய்து வைத்திருந்தால் கூட, நான் மனதில் கற்பனை பண்ணி வைத்திருந்ததை விட பல மடங்கு எக்ஸ்ட்ரானரியாக திரிஷா அந்த காட்சியில் நடித்தார். உண்மையாகவே அந்த காட்சியில் நடித்தபோது நான் திரிஷா என்ற நடிகையை பார்க்கவில்லை, தனலட்சுமி என்ற கதாபாத்திரமாகவே திரிஷா அங்கு வாழ்ந்திருந்தார் என்பதுதான் உண்மை. அதனால் அந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, கில்லி திரைப்படத்தினுடைய மகத்தான வெற்றிக்கு நடிகர் விஜயினுடைய நடிப்பு திறமை, அவருடைய பல ஆற்றல்கள், அவருடைய நடன அசைவுகள், அவருடைய ஸ்டண்ட் காட்சிகளில் நடித்திருந்த விதம், கதாபாத்திரத்திற்கு அவர் உயிர் தந்திருந்த முறை, இவை அனைத்துமே காரணமாக ஒரு பக்கம் இருந்தாலும், பிரகாஷ்ராஜினுடைய மிகச்சிறந்த அற்புதமான நடிப்பு படம் முழுக்க நிறைந்திருந்தாலும், தனலட்சுமி கதாபாத்திரத்தில் நடித்திருந்த திரிஷா தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பின் மூலம் அந்த தனலட்சுமி கதாபாத்திரத்திற்கு 100% உயிர் தந்திருந்தார் என்பதும் உண்மை. அதனால் அந்த படத்தினுடைய சிறப்பான ஓட்டத்திற்கு விஜய் எந்த அளவிற்கு காரணமோ, பிரகாஷ்ராஜ் எந்த அளவிற்கு காரணமோ, அந்த அளவிற்கு அருமையான திரிஷாவின் நடிப்பும் ஒரு காரணம் அப்படின்றத என்னால் எப்போதும் உறுதியான குரலில் கூற முடியும் அப்படின்னு சொல்லி தரணி அந்த நேர்காணலில் கூறியிருந்தார். அதை படிக்கிறப்போ அந்த படத்தை பார்க்கும்போது திரிஷா எந்த அளவிற்கு அருமையாக நடித்திருந்தார் என்பதை நான் நினைத்து பார்த்தேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய உள்ளத்திலும் விஜய் அந்த திரைப்படத்தில் எப்படி நடித்திருந்தார் என்பதும், விஜய்க்கு ஜோடியாக தனலட்சுமியாகவே திரிஷா எப்படி கில்லி திரைப்படத்தில் நடித்து அந்த திரைப்படத்திற்கு பெருமை சேர்த்திருந்தார் என்பதையும் கட்டாயம் நினைத்து பார்ப்பீர்கள் இப்போது என்று எனக்கு தெரியும்.